யங்ஸ்டர்ஸ் ரொம்பவே லைக் பண்ணுற ஒரு பிளாக் பியூட்டியை தான் நம்ம ஆர்கே கார்ஸில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 2010 மாடல் ஹோண்டா சிவிக்ங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்கிற காரு. வண்டி ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1,06,000 கிலோமீட்டர் தான் ட்ரிவன் ஆயிருக்கு. வண்டியில் எஃப்சி பொறுத்த வரைக்கும் ரெனியூவல் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 2030 வரைக்குமே வந்து எஃப்சி கரண்ட்டில் தான் இருக்குது. இன்சூரன்ஸுமே வந்து லைவில் தான் இருக்குது. ஹோண்டா சிவிக் பொறுத்த வரைக்கும் வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கு ரொம்பவே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். இந்த வண்டியோட பாடி லைன்லாம் பாருங்கள், ரொம்பவே தெளிவாக இருக்கும். மேஜராக எந்த ஒரு டென்ட்டுமே இருக்காது. சின்ன சின்ன மைனரான ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்குது. இந்த வண்டியில் ஒரு 4 வீலுமே பார்த்தீங்கன்னா அலாய் வீல் வந்துடுது. கம்பெனிலே வந்து அலாய் தான் இருக்குது. டயர் பாயிண்ட் எல்லாமே அபோவ் ஒரு 50% இருக்கும். வண்டியோட இன்டீரியர் பாருங்கள், கம்பெனிலே வந்து லெதர் சீட் கவர் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. குட் லுக்கிங்லேயே இருக்குது. வண்டியோட டேஷ்போர்ட் கண்டிஷன்லாம் பாருங்கள், எந்த ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லை. அப்படியே கம்பெனியில் எந்த இதில் வந்துச்சோ அதே கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தோம்னா கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடுது, மியூசிக் சிஸ்டம் இருக்குது. ஃப்ரண்ட் சைடு பொறுத்த வரைக்கும் டியூவல் ஏர் பேக் கொடுத்துருக்காங்க, பேசஞ்சர் சைட்லையும் டிரைவர் சைட்லையும். ஏபிஎஸ் இருக்குது, எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சைட் மிரர் ஆட்டோ ஃபோல்டோடு இருக்குது. மியூசிக் சிஸ்டம்மு 4 விண்டோமே பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துடும். க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா 2010 மட்டும்தான் ஹோண்டா சிவிக்கில் க்ரூஸ் கண்ட்ரோல் வரும். 9 வரைக்குமே வராது. 10 மட்டும்தான் அந்த க்ரூஸ் கண்ட்ரோலுங்கிற ஆப்ஷன் வரும். வண்டியோட பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ரொம்ப எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஹேம் ரெஸ்டர் கீழே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. அப்புறம் இதில் கப் ஹோல்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேயுமே ஃப்ரண்ட் சைட்லேயுமே கியர் பக்கத்தில் ஒரு ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. மெயினாக எந்த ஒரு ஸ்டோரேஜுமே எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் ஒரு பக்காவான ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. பேசஞ்சர் சைட்லேயுமே ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். அதுவுமே ஒரு பக்காவான கண்டிஷனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பார்த்துடலாம். வண்டியோட ரியர் சீட்டிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸாக இருக்கும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு லக்ஸுரியாகவும் இருக்கும். 3 பேர் தாராளமாக உட்காந்து ட்ராவல் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸாக கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ரியர் சீட்டிங் சைடில் லெக் ரூமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸாக இருக்கும். தாராளமாக கம்ஃபர்டபுளாக உட்காந்து ட்ராவல் பண்ணுற அளவுக்கு இருக்கும். பேசஞ்சர் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் ஒரு ஹேண்ட் ரெஸ்டருமே ஆர்ம் ரெஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மியூசிக் கண்ட்ரோலுமே நம்ம இங்கேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அட்ஜஸ்டபிளும் சரி, சேனல்ஸுமே சரி, நம்ம இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். வண்டியோட பூட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸாகவே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 400 லிட்டர் கெப்பாசிட்டியோடு இருக்கும். அந்த பூட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீலு, அதோட டூல்ஸ் எல்லாமே பூட் கீழே வந்துடும். எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது. வண்டியோட பாடி லைனுமே ரொம்பவே தெளிவாக தான் இருக்கும். மைனர் ஸ்க்ராச்சஸ் மட்டும்தான் வண்டியில் இருக்குது. மெயினாக அந்த வண்டி எடுக்கிறவங்க நெக்ஸ்ட் எந்த ஒரு வேலையுமே பார்க்க வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியதில்லை. அப்படியே ட்ரைவ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு பர்ஃபெக்ட் ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பக்காவான ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வண்டியோட இன்ஜின் ரூம் கண்டிஷன் பார்த்துடலாம். வண்டியோட இன்ஜின் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கண்டிஷனாக இருக்கும். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸு எதுவுமே இருக்காது. ரொம்பவே நீட்டாக இருக்கும். வண்டியில் ஆயில் அடிக்கிறது, ஆயில் தெரிக்கிறது, ஸ்மோக் வருது, அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் இன்ஜின் பொறுத்த வரைக்கும். வண்டியோட இன்ஜினோட நாய்ஸையுமே உங்களுக்கு நான் இப்போ அதில் அட்டாச் பண்ணி காமிச்சிடுறேன். வண்டியோட இன்ஜின் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். இன்ஜின் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ரொம்பவே நீட்டாக இருக்கும். எந்த ஒரு சின்ன வைப்ரேஷன் கூட இருக்காது. வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது. இன்ஜின் பாருங்கள், எந்த ஒரு சின்ன வைப்ரேஷன் கூட இருக்காது. ஆயில் ஸ்டிக் கூட ரிமூவ் பண்ணி பார்க்குறேன். ஆயில் ஸ்பில் ஆகிறது அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. ரொம்பவே ஒரு குட் கண்டிஷனில் தான் இருக்குது இன்ஜின் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு இன்ஜினோட சவுண்டு உங்களுக்கு இன்ஜின் பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த 2010 மாடல் ஹோண்டா சிவிக்கு நம்ம ஆர்கே கார்ஸ்ல என்ன பிரைஸ் கோட் பண்ணியிருக்கோன்னா வெறும் 2,78,000 மட்டும்தான். இந்த பிரைஸ் ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க, நெகோஷியபிள் பிரைஸ் தான். ரொம்பவே ஒரு பெஸ்ட் பிரைஸ் தான் கோட் பண்ணியிருக்கோம். வண்டி நேரில் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணிட்டு வாங்க. நம்மளுடைய பேஜ் இன்னும் ஃபாலோ பண்ணலாம், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய வரும். நம்பி வாங்க, உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு கார்.